ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் ஒரு பகுதியை நான் படிக்கிறேன். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. பிரியமானவர்களே, பைபிள் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. தேவாலயத்தில் அலங்கார வாசல்ல பிறவி சப்பானியா ஒருவன் 38 வருஷமா பிறவி சப்பானியா இருக்கிறான். பல வருடங்களாக ஆலய வாசல்ல ஜனங்களிடத்தில் பிச்சை எடுத்து சாப்பிடுகிறான். அப்படி ஒரு சூழல்ல ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனுக்கு சுகம் பெறணுன்ற ஒரு எண்ணம் கூட இருந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த மனுஷன் பேதுருவையும் யாக்கோபையும் பார்த்து அவனுக்கு ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சு அவங்கள நோக்கி பார்க்குறான். அவங்க சொல்றாங்க, நீ எங்களை நோக்கி பார்க்கறது என்ன? எங்களால எதுவும் செய்ய முடியாது. எங்கள்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை. எங்கள்கிட்ட உள்ளதை உங்களுக்கு நாங்கள் தர்றோம். நசரேயனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை எழுப்பி நடக்க வைக்கிறாங்க. பிரியமானவர்களே, இதை கொஞ்சம் கவனிங்க. ஒரு மனிதனை எழுப்பி நடக்க வச்சுட்டாங்க. ஒரு அற்புதம். சப்பானியா இருந்த ஒரு மனுஷன் எழுந்து நடக்கிறான். முடியாத ஒரு மனுஷன் எழுந்து நடக்கிறான். அதிசயமா அவன் எழுந்து நடக்கும்போது சுற்றில இருக்கிறவங்கெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இது என்ன, இது எப்படி முடியும்? இவன் எப்படி எழுப்பி நடக்கிறான்? எல்லாருக்கும் அது ஒரு பிரமிப்பாகவும் ஒரு அதிசயமாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கிறது. அந்த மனிதன் துள்ளி குதித்து உற்சாகமாய் ஆடி பாடி தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவனை துதிக்கிறான். எல்லார போல அவனுக்கும் ஆலயத்துக்கு போகணும்னு ஆசை இருந்தது. ஆனால் போக முடியாதபடிக்கு அவனுடைய ஊனம் அவனை தடுத்திருந்தது. இப்பொழுது ஆண்டவர் அந்த ஊனத்தை நீக்கி அவனை சுகமாக்கினார். இந்த அருமையான வேளையில் கூட உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கி உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு விடுதலையை தர அவர் வல்லவராயிருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவரால் முடியாதது எதுவும் இல்லை. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். பிரியமானவர்களே, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு நான் துதி ஸ்தோத்திரங்களை கன மகிமையை செலுத்துகிறேன். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால் அவன் எப்படி சுகமானான்? விசுவாசத்தினாலே. சுகம் எப்படி கிடைக்கிறதுனா விசுவாசத்தினாலே. ஒரு மனிதனுக்கு இருக்கிற விசுவாசம் அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறது. ஒரு மனிதனுக்கு இருக்கிற விசுவாசம் அவனுக்கு விடுதலையை கொடுக்கிறது. ஒரு மனிதனுக்கு இருக்கிற விசுவாசம் அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. ஒரு மனிதனுக்கு இருக்கிற விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையே முழுவதுமாக மாற்றி அமைக்கிறது. விசுவாசம் விசுவாசம் சொல்லுகிறார், நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமம் நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை சுகமாக்கினது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நான் உங்களையும் பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற அவனை எப்படி ஆண்டவர் சுகமாக்கினாரோ அதே போல இன்றைக்கு எல்லாராலும் ஒரு சுகவீனராய் நீங்கள் அறியப்பட்டிருக்கலாம். அல்லது எல்லாரும் உங்களை ஒரு பலவீனராய் பார்க்கலாம். பலவீனராய் இருக்கிற உங்களை பலவானாகவும் சுகவீனராய் இருக்கிற உங்களை சுகமுள்ளவராகவும் பலவித
நோய்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் பரிபூரண சுகத்தையும் கொடுத்து அவர் ஆரோக்கியமாக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த வேளையிலே இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சுகமாக்குவார், விடுதலை கொடுப்பார், ஆரோக்கியமாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்குகிறவரும் ஆரோக்கியம் கொடுக்கிறவரும் பலப்படுத்துகிறவரும் ஆகிய தேவனுடைய கரங்களில் எல்லாவற்றையும் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் அவளை பலப்படுத்தி சாட்சியாய் நிறுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், சபலன் ஜீவன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு அருள்வார். ஆமேன்.